வறுமையான அந்த வீட்டின் சமையலறையில் காலியான அரிசி பாத்திரத்தை பார்த்து கலங்கி நின்றாள் மருமகள் சுதா. பசி வயிற்றை கிள்ள, சாப்பாடு இன்னும் ரெடி ஆகலையா என்று மாமியார் கோபத்துடன் சத்தம் போட, செய்வதறியாமல் திகைத்த சுதாவின் கண்களில் பட்டது ஒரு ஓரத்தில் கிடந்த சிறிய மேகி பாக்கெட் மற்றும் மீதமிருந்த கொஞ்சம் தோசை மாவு. சட்டென்று ஒரு யோசனை தோன்ற, நம்பிக்கையுடன் அந்த மேகியை மசாலாவோடு வேக வைத்து அதை தோசையின் மேல் பரப்பி வித்தியாசமான முறையில் மேகி தோசையைச் சுட சுட தயார் செய்தாள். பயந்து கொண்டே அதை மாமியாரிடம் நீட்ட, முதலில் இது என்ன புதுசா இருக்கு என்று முகம் சுளித்த மாமியார் ஒரு வாய் சாப்பிட்டதும் அதன் சுவையில் மயங்கிப் போனார். சாதாரண தோசையை விட இது பிரமாதமா இருக்கே என்று பாராட்டியதோடு, நீ என் மருமகளில்ல மகளாட்டம் என்று உருகினார். வறுமை தடையாக இருந்தாலும் சமயோசித புத்தியால் எதையும் வெல்ல முடியும் என்று நிரூபித்து அந்த ஏழை மருமகள் தன் மாமியாரின் மனதை வென்றாள்.